ஊருக்கே சாப்பாடு போட்ட விவசாயிங்க இப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வீடு தேடி போனோம்னா வாங்க அப்படின்னு வயிறார சாப்பாடு போட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. புதுசாலாம் வர வைக்க மாட்டாங்க, மட்டன் தட்டை தான் பார்ப்பாங்க. அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட். இன்ஜினியர்ஸ்க்கெலாம் பச்சா சத்தியமாக வேலையே இல்லை இப்போலாம். ஸோ இந்த மாதிரி தான் மைக் பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கணும். அதான் இதே மாதிரி இப்போ சென்ட்ரலுக்கு போவோம். சென்ட்ரலில் மோடி, ராகுல். எனக்கு தேவையில்லை 10 பைசா ஒரு காஜா பீடி கூட வாங்க மாட்டேன் நான். எவன் ஓட்டு கொடுத்தா எவன் கிட்ட காசு கொடுத்தா தெரிதான். ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேர் தான் மாற்றி மாற்றி வராங்க. ஸோ யாராவது புதுசாக வந்தால் நல்லா இருக்குமா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸோ இவங்க இல்லாமல் வேறு யாராச்சும் வந்தால் நல்லாயிருக்கும், நல்லது பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இருக்கா? கமல் வந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போமே. டிஎம்கே ஏடிஎம்கே 2 ஆட்சியும் பார்த்தாச்சு. கமல் இதுவும் பார்க்கல, இதான் ஃபஸ்ட் டைம். சரி, கமலை பார்ப்போம். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வரலாங்க. என்னை பொறுத்தவரை சொல்ல போனால் என்ன பண்ணுறாங்க டிஎம்கே ஏடிஎம்கேலாம் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்ல. ஆஸ் அ பப்ளிக்காக வந்து வேறு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். யங்ஸ்டர்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும் ப்ரோ. இன்ஜினியர்ஸ்க்கெலாம் பச்சா சத்தியமாக வேலையே இல்லை இப்போலாம். ஸோ இந்த மாதிரி தான் மைக் பிடிச்சிக்கிட்டு தான் நிற்கணும். அதான் இப்போது நிலைமையாக அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை மாற்றணும். இதுதான் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நான் அதான் கேட்பேன். கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கறதுனா கமல் எதிர்பார்க்கலாம். வேறு எல்லாம் திருடனா தெரிஞ்சு போச்சு. கமல் தான் எல்லாம் அப்படியே சேமான தெரிஞ்ச ஒன்றும் இல்லை, கத்திட்டு தான் இருக்கிறார் பாவம். அவர் கமல் ஒரு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ திருடன் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம்ல ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் டிஎம்கே அந்த சைடு கருணாநிதி அவங்க 2 பேர் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் செட்டிங்கில் இருக்கும்போது அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஃபுல்லாக. அம்மா இருக்க வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனலாக அம்மா இருக்க வரைக்கும் நல்லா தான் பண்ணிட்டுருந்தாங்க. டிஎம்கே சைடு கருணாநிதி சார் இருக்கும் போது நல்லா தான் பண்ணிட்டுருந்தாங்க. விவசாயம் தான் மேக்ஸிமம். ஏன்னா விவசாயிலேன்னு எதுவுமே கிடையாது. நாளைக்கு காலையில் எந்திரிக்கணும் கூட சோறு வேணும். சோத்துக்கு இப்போ விவசாயம் மட்டும்தான். ஊருக்கே சாப்பாடு போட்ட விவசாயிங்க இப்போ செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் வீடு தேடி போனோம்னா வாங்க அப்படின்னு வயிறார சாப்பாடு போட்டவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வரணும். விவசாய குழந்தைங்க அவங்கள படிக்க வைக்கணும். நிறைய பேர் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. விவசாய குழந்தைங்கள்லாம் மார்க் இருந்து படிக்க வைக்க முடியல. ஸோ கவர்மெண்ட் ஏதாச்சும் அதுக்கு ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். ரெண்டாவது இந்த எஜுகேஷன் லோன், விவசாய லோன், எஜுகேஷன் லோன், இந்த 2 பண்ணால் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். மோடியோட ராகுல் காந்தி கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா மோடி வந்து அந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் சம்திங் ஏதோ பண்ணார். பட் ஆனால் அதுக்கப்புறம் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டல் ஆகிடுச்சு. பிஸ்னஸ் இல்லை, ஓவரால் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் இல்லை. ரேப்பு, இந்த கொலை, அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தண்டனை கொடுக்கணும். தண்டனை இல்லாதனால தான் எல்லாம் இப்போ பொள்ளாச்சி மேட்ரு கூட பண்ண மாரி அதெல்லாம் ஒரு தண்டனை. அதுக்கு இது பண்ணால் இது தண்டனை இருக்குன்னு பயப்படணும். அதுமாரி எதுனா ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும். பாலிடிக்ஸ்ன்றதே இப்போ சுத்தமாக ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மாக ஆக்சுவலாக போயிடுச்சு. இப்போ யார் வந்தால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தலைவர் இப்போ உள்ள பாலிடிக்ஸ்குள்ளே வரேன்னு சொன்னார். அவருக்கு வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பேர் இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் என்னடா இவர் இதே மாதிரி தான் இறங்குவார். இப்போ கமலஹாசனுக்கும் இதே மாதிரி ஒரு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு. இப்போவும் இவரும் என்னடா இதுக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு. அது வந்து ஒரு செட் ஆகிடுச்சிச்சு ஆக்சுவலாக. இப்போ வந்து இந்த ட்ரெண்ட் செட்டிங் ஆக்சுவலாக நம்ம தான் பண்ணோம். இந்த ஆக்டர்ஸ் இல்லைனா வந்து அவங்க தான் வந்து இப்போ வந்து லைக் சிஎம்மாக வந்த பிஎம்மாக வந்தால் நல்லாயிருக்கும். எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதை கொண்டு வந்தது ஆக்சுவலாக. எம்ஜிஆர் காலத்தில் வந்து அந்த தியேட்டரில் பார்த்து லைக் இவர் அடித்தா நிஜமாக தான் அடிக்கிறாரு, நிஜமாக தான் இது பண்ணுற அந்த நம்பிக்கையில் தான் ஆக்சுவலாக ஆதி காலத்தில் ஓட்டு போட்டவங்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்து லைக் தலைவர் நிஜமாக அடிக்கிறாரா எல்லாம் நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலாக. ஆனால் உள்ள தியேட்டரில் கத்துறது வேறு, இதே அவங்க பாலிடிக்ஸுக்கு வந்தால் வேறு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நோட்டாக்கும் போகிறது வேஸ்ட்டு. அதே மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க. ரஜினி சார் அண்ட் கமல் சார் அது டைலமா, அவங்க என்ன பண்ணுவாங்களோ சுத்தமாக நோ ஐடியா தெரில. பட் என்னதான் இருந்தாலும் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு ஓட்டு போகிற மாதிரி வாய்ப்பு இல்லை. பட் அது இப்போ இந்த கமலஹாசன் அண்ட் ரஜினி சார் கொடுக்குற அந்த ஸ்பீச்சில் தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அந்த ஒரு டிசிஷனில் தான் யாருக்கு என்ன அப்படின்ற ஓட்டு இருக்குது ஆக்சுவலாக. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இருக்கிறதே 2 பேர் தான், டிஎம்கே ஏடிஎம்கே. இவங்களுக்கு தான் போகும், வேறு யாருக்கும் போகாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ நோட்டான்னு ஒன்று விட்டாலும் அது வேஸ்ட் தான், யாருக்கும் போக தேவையில்லை. ஸோ யார் கொடுக்குறதுன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேர் தான் கொடுப்பாங்க. இப்போ அதே மாதிரி கமல் ரஜினின்னு வந்திருக்காங்க அதே சினாரியோவில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10 இயர்ஸ் கழித்து பார்த்தா அவங்க கமல் ரஜினி இதே இந்த பாலிடிக்ஸ்லேயே உள்ளே போகலான்னு அப்படி நினச்சிருந்தாங்கன்னா கமல் ரஜினியும் டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது. சென்ட்ரல் பொறுத்த வரைக்கும் அதே தான், மோடி காங்கிரஸ், பிஜேபி காங்கிரஸ், அவ்வளோதான், வேறு யாருக்கும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஆளுங்க எல்லாருமே செட் பண்ணிக்கினாங்க மைண்டில், இவங்க 2 பேர் தான் பண்ணால் வேறு யாரும் புதுசாக நுழைஞ்சாலும் பயப்படுறதுக்கு போட மாட்டானுங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருக்கானுங்க பெரிய ஆளுங்க. ஸோ இவங்க தான் பண்ணி ஆகணும். நம்ம வேறு யாருக்கு போட்டாலும் நம்ம ஓட்டு யூஸ் இல்லை, 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கன்னா ஏதாச்சும் கொடுப்பானுங்க 2 பேர், இவங்க தான் டாப்பில் இருக்காங்க தளபதி மாதிரி. ஸோ பண்ணால் இவங்களுக்கு போகலாம், இல்லைனா வேறு யாருக்கும் கொடுக்க தேவையில்லன்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இன்ஸ்டன்ட் நோட்டாக போடுறவங்களும் இருக்காங்க. ஸோ நல்ல அந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்காங்க உலகத்தில். இப்போ இருக்கிறதுனால வேஸ்ட்டு. அது அம்மாவோட போச்சு, ஜெயலலிதா போச்சு, எம்ஜிஆரோட போச்சு.
எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாமே போயிடுச்சு. தினகரன் வந்தால் ஓகே. ஆமாம், கையை தூக்கி எல்லாம் கையை தட்டு விடாங்க. அடுத்து சிஎம் யாருன்னா தினகரன் தான் சிஎம். ஓப்பனாக சொல்கிறேன், நான் ஒரு யாரும் இல்லை, நான் வீர வெண்ணிய, நான் பாட்டாளி மல்லி கட்சிக்காரன். நான் வீர சொல்லி வைக்கிறேன். நான் இந்த இதுக்கு எதுவும் இந்த ஏரியாவுக்கு எதுவும் செய்யலை. நாட்டு போத்துக்கு எல்லாருக்கும் 2000 எல்லாம் கொடுத்தானுங்க. இங்கே யாரும் சென்னைக்கு யாரும் இல்லை. அம்மா என்னங்க ஜெயலலிதா அம்மா எல்லாருக்கும் எந்த ஓட்டுக்கு ரிஜிஸ்டர் கார்டு இருந்ததோ அத்தனை பேருக்குமே அந்த 5000 அப்படியே தண்ணி ஃபுல்லாக தண்ணி, இது ஃபுல்லாக தண்ணி, இங்கெல்லாம் தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க யாரும் இப்போ செய்யலை. அதுதான் உண்மை. எனக்கு தேவையில்லை 10 பைசா. ஒரு காஜா பீடி கூட வாங்க மாட்டேன் நான். எவன் ஓட்டு கொடுத்தா எவன் கிட்ட காசு கொடுத்தான்னு தெரிதான். எல்லாம் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்லுவாங்க நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னு. பட் அது எதுவும் பண்ண மாட்டாங்க. நாளைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு யூஸ் இல்லைன்னா எதுக்குமே யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாமே யூஸ் இருக்கிறனால தான் பண்ணுவாங்க. நம்ம சொல்லலாம், ஆனால் அது சொல்கிறத பேச்சோடு போயிடும். சொல்லியாக தான் வைப்போம்னா நிறைய விஷயம் இருக்குது, எதை சொல்கிறது தான் தெரியல. ஸோ இது வரைக்கும் மாணவர்கள் இப்போ அவங்க தான் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பாலிடிக்ஸ் வந்தால் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவங்க வர்றாங்கன்னா வீட்டில் ஃபேமிலியிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபேமிலியில் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் நம்மளும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு இதாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் ஏன்னா நம்ம தான் இப்போ எல்லாமே முன்னாடி நின்று பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் பண்ணணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் இருந்தால் போதும், எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ சென்ட்ரலுக்கு போவோம். சென்ட்ரலில் மோடி, ராகுல் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேரில் எப்பா சாமி நீ வந்தாலே ஓகே தாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்காது? ஆளே இல்லை. யார் வந்தால் இவங்க வந்தால் திருப்பி ஒரு 5 வருஷம் தப்பு பண்ண போகிறாங்க. அவங்க வந்தால் திருப்பி 5 வருஷம் தப்பு பண்ணி இவங்க சொல்ல போகிறாங்க. யார் வந்தால் என்ன ஆக்சுவலாக யார் வந்தாலும் கொள்ளை அடிக்கிறவங்க தான். நம்ம அப்படியே நம்ம நார்மல் லைஃப் போகிறது, நம்ம நார்மல் லைஃப் போகிறது தான், அவ்வளோதான். என்ன இருந்தாலும் எதுவுமே லைக் எல்லாமே ஏற தான் போகுது, எதுவுமே குறைய போகிறது இல்லை. கேட்டால் வந்து இந்த எக்கனாமி ரேட் சரியில்லை, அந்த எக்கனாமி சரியில்லை, அதனால தான் நாங்கள் இது ஏற்றுறோம் அது ஏற்றுறோம் அப்படின்றோம். எது வந்தாலும் இது எல்லாமே ஏறின்னு தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ நம்மளால சொல்ல முடியாது ப்ரோ. 2 விஷயம்தான் இருக்குது, இல்லை அந்த மாதிரி தான். போட்டால் இவங்களுக்கு போடுவாங்க, இல்லைனா இவங்களுக்கு போடுவாங்க. யாருக்கும் புதுசாலாம் வர வைக்க மாட்டாங்க, மட்டன் தட்டை தான் பார்ப்பாங்க. அவ்வளோதான், அதுதான் கான்செப்ட்டு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் இதே கான்செப்ட் தான். அங்கே அவங்க பெரிய ஆளுங்க, அங்கேயும் அவங்க வின் பண்ணிட்டாங்க ரூலை. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கும் தான் ஹெட் டு ஹெட் நடக்கும் ரேஸ். வேறு யாருக்கும் நடக்க போகிறதில்ல. வேறு உள்ளே யார் வந்தாலும் அந்தளவுக்கு யாரும் போட மாட்டாங்க. இப்போ யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்க தானே போடுவாங்க. புதுசாக இருக்கவங்களுக்கு எல்லாருமே பயப்பட தானே செய்வாங்க. 5 வருஷம்னா பெரிய விஷயம் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டானுங்கன்னா, ஆட்சி ஒன்றுமே நடக்காதுன்னா இப்போ இவங்க 2 பேர் தான், இவங்க 2 பேரில் யாருக்காச்சும் போடலான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போடுவாங்க. அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவும் இல்லை.